ப்ரைஸ் எல்லாம் கர்த்தர் நல்லவர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி சாங் வர்ஷிப்பில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய பாட்டு, உம்மை பாடாத நாவும் கேளாத செவியும் மகிமை இழந்ததே, பாரில் மகிமை இழந்ததே. உம்மை பாடாத நாவும் கேளாத செவியும் மகிமை இழந்ததே, பாரில் மகிமை இழந்ததே. உந்தன் சித்தம் செய்ய நித்தம் இயேசுவே நீர் என்னை ஆட்கொள்ளுமே. உந்தன் சித்தம் செய்ய நித்தம் இயேசுவே நீர் என்னை ஆட்கொள்ளுமே. எந்தன் பாவத்தை போக்க பாரினில் வந்த பரனை போற்றுவேன், தேவ பரனை போற்றிடுவேன். எந்தன் பாவத்தை போக்க பாரினில் வந்த பரனை போற்றுவேன், தேவ பரனை போற்றிடுவேன். உந்தன் சித்தம் செய்ய நித்தம் இயேசுவே நீர் என்னை ஆட்கொள்ளுமே. உந்தன் சித்தம் செய்ய நித்தம் இயேசுவே நீர் என்னை ஆட்கொள்ளுமே. இயேசு சிந்தின இரத்தம் உந்தனுக்காக, சிலுவை அண்டை நீ வா, அவர் சிலுவை அண்டை நீ வா. இயேசு சிந்தின இரத்தம் உந்தனுக்காக, சிலுவை அண்டை நீ வா, அவர் சிலுவை அண்டை நீ வா. உந்தன் சித்தம் செய்ய நித்தம் இயேசுவே நீர் என்னை ஆட்கொள்ளுமே. உந்தன் சித்தம் செய்ய நித்தம் இயேசுவே நீர் என்னை ஆட்கொள்ளுமே. உம்மை பாடாத நாவும் கேளாத செவியும் மகிமை இழந்ததே, பாரில் மகிமை இழந்ததே. உம்மை பாடாத நாவும் கேளாத செவியும் மகிமை இழந்ததே, பாரில் மகிமை இழந்ததே. அப்படி தானே ஃப்ரெண்ட்ஸ், உண்மை. கர்த்தரை துதித்து பாடணும், அவரை பற்றி என்ன பண்ணணும், அந்த வசனத்தை கேட்கணும், அவரை பற்றி நிறைய ஸ்டோரிஸோ இல்லை வேறு ஏதோ அவரை பற்றியும் கேட்கணும், வார்த்தையை கேட்கணும், கேட்டு அதன்படி நடக்கணும். அப்படி இல்லைன்னா நமக்கு நாக்கு இருந்தும் பிரயோஜனம் இல்லை, காது இருந்தும் பிரயோஜனம் இல்லை. அதுக்கு உண்டான யூசேஜ் அதை பண்ணாலும் அது பிரயோஜனம் இல்லாத ஒன்று, மகிமை இழந்ததுன்னு போட்டிருக்காங்க. உண்மை அதான். நம்ம 1000 விஷயத்துக்காக நாக்கையும் காதையும் யூஸ் பண்ணாலும் கடவுளுக்காக நம்ம அதை யூஸ் பண்ணலைன்னா அது இருந்து பிரயோஜனமே இல்லை. அப்படி தானே? வி ஆர் லைக் டெஃப் அண்ட் டம் மாதிரி ஆயிடுவோம். சரி, ஓகே. அடுத்த பாட்டு, அன்புள்ள ஆண்டவரே அன்பான நேசர் நீரே, உம்மை துதித்திடுவேன், உம்மை போற்றிடுவேன், உம் நாமம் உயர்த்திடுவேன். என்னாலும் உம்மை பாடுவேன், அருயிர் நேசரே. அன்பாலே உம்மை நோக்குவேன்,
என்னை காத்தவரை என்றும் துதித்திடுவேன். கடந்த நாளெல்லாம் கண்மணி போல் என்னை காத்தவரை என்றும் துதித்திடுவேன். இம்மட்டும் உதவின எபினேசரே, இனியும் என்னை நடத்திடுவார். இம்மட்டும் உதவின எபினேசரே, இனியும் என்னை நடத்திடுவார். என்னாலும் உண்மை பாடுவேன் ஆருயிர் நேசரே, அன்பாலே உம்மை நோக்குவேன் முழு உள்ளத்தோடுமே. நீரெந்தன் பட்சமாய் என்னாலும் இருப்பதால் தீங்கு என்னை அணுகிடாதே. நீரெந்தன் பட்சமாய் என்னாலும் இருப்பதால் தீங்கு என்னை அணுகிடாதே. யெகோவா நிஸ்ஸியே அவர் நாமமே என்றுமே எனக்கு ஜெயமளிப்பார். யெகோவா நிஸ்ஸியே அவர் நாமமே என்றுமே நமக்கு ஜெயமளிப்பார். என்னாலும் உம்மை பாடுவேன் ஆருயிர் நேசரே, அன்பாலே உம்மை நோக்குவேன் முழு உள்ளத்தோடுமே. ஓகே கர்த்தாவே, நன்றியப்பா, நன்றி நன்றியப்பா. இந்த 2 பாடலும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் பாடுறதுக்கு ஒரு கிருபை காட்டினதுக்கு நன்றியப்பா. வீடியோ கேட்குறவங்க, ஆடியோ கேட்குறவங்க, வீடியோ பார்க்குறவங்க, ஆடியோ கேட்குறவங்க எல்லாரையும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கப்பா. அடுத்து உங்களுக்காக வேறு ஏதாச்சும் பண்ணலான்னு நினைக்கிறேன். என்ன பண்ணலான்னு ஒரு ஐடியா கொடுங்க. லிரிக்ஸ் போடலான்னு பார்க்குறேன். இந்த சாங்கோட லிரிக்ஸை போட்டு அப்படியே அந்த பாட்டை பாடலான்னு நினைக்கிறேன். ஏன்னா மற்றவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் அது பாடுறதுக்கு. அப்புறம் வேறு பைபிள் ரிலேட்டடாக ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பண்ணலான்னு யோசிச்சுட்ருக்கேன் கர்த்தாவே. இந்த ஐடியாவை கொடுத்ததுக்கு நன்றி. அந்த ஐடியாவை வாய்க்க பண்ண போகிற கிருபைக்காகவும் நன்றி. இருக்கிற ஒவ்வொரு நிமிஷத்தையும் உங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் கர்த்தாவே. பிரயோஜனமாக எனக்கு ஏதாச்சும் மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியான ஒரு ஐடியாஸை எனக்கு கொடுக்க போகிற கிருபைக்காக நன்றியப்பா. இந்த வீடியோஸை, ஆடியோஸை கேட்குறவங்களுக்காகவும் நன்றி. அவங்க வாழ்க்கையில் என்னதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்களோ அவங்களோட விசுவாசம் குறைஞ்சி போகாதபடிக்கு, அவங்க ஃப்ரஸ்ட்ரேட் ஆகாதபடிக்கு, ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஆகாதபடிக்கு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை ஏற்ற வேலையில் செய்யுங்கப்பா. எல்லோரும் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருக்கட்டும். நீங்கள் செய்கிறீங்களோ செய்யலையோ எல்லோரும் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக தான் இருக்கணும். ஏன்னா நீங்கள் எங்களுக்காக எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டிங்க. இனிமேல் செய்ய போகிறது இல்லை, எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டிங்க. இனி நீங்கள் எந்த பாதையில் எங்களை கூட்டிகிட்டு போனாலும் அந்த பாதை எங்களுக்கு நல்லதாக மட்டுமே இருக்கும். ஒருவேளை எங்கள் விஷ் நடக்காமல் இருக்கலாம், நான் ஒன்று நினச்சி அது நடக்காமல் இருக்கலாம். போனால் போது, உங்கள் சித்தம் எதுவோ அதுவே நடக்கட்டும். அதே மாதிரி தான் இந்த வீடியோ பார்க்குறவங்க, ஆடியோ கேட்குறவங்களும் சரி, அவங்களோட விஷ் இல்லை, உங்கள் விஷ் எதுவோ அது அவங்க வாழ்க்கையில் நடக்கட்டும் அப்பா. ஓகே, துதியும் கனமும் மகிமையும் இன்றைக்கும் என்றைக்கும் உமக்கே செலுத்துகிறோம். ஆமென். மை டியர் கர்த்தாவே, தேங்க்யூ.